அமைதியின் ஆட்சி. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கின்றோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. எபேசியர் 2:17-18-19. ரோம பேரரசின் அமைதியின் ஆட்சி இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நடைபெற்றது. அதனை அடக்குமுறையின் அமைதி ஆட்சி என்று இறையியல் ஆசிரியர்கள் கூறுகின்றனர். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை இறையரசில் எந்த அடக்குமுறையும் இல்லாத மகிழ்ச்சியான காலமாக இருக்கும். அது இந்த உலகத்தின் துரைதனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் எல்லா நாமத்துக்கும் உயர்ந்து இருக்கும். திருச்சபையின் தலையாக இருக்கும். கிறிஸ்துவின் ஆளுகை இருக்கும். இந்த திருச்சபைகளும் குடும்பங்களும் கிறிஸ்துவின் உன்னத தலைமைத்துவத்தில் அமைதி வேண்டி காத்து நிற்கின்றது. அதற்கு கிறிஸ்துவின் விசுவாச குடும்பத்தார் மகிமையின் தேவனின் ஞானத்தையும் தெளிவையும் தரும் பரிசுத்த ஆவியின் நடத்துதலுக்கு ஒப்புக் கொடுக்க மனதில்லை. மாம்சத்திற்குரிய சிந்தையோடு சத்துருவின் மூர்க்க குணங்களோடு வாழும் குடும்பமும் சபையும் கிறிஸ்துவின் உண்மையான அன்பையும் அமைதியையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனின் வல்லமையையும் மகத்துவத்தையும் உணர்ந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் வேண்டுதல் செய்கின்றார். மனிதனின் சரீர ஆற்றலோடு யுத்தம் செய்து அமைதியை பெற முடியாது. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரலும் என்று தாவீது அரசல் வேண்டுதல் செய்கின்றார். நாமும் பரிசுத்த ஆவியின் உதவியோடு திருமறை தியானம் செய்து சமாதானமாக வாழ்ந்து காட்டுவோம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.